மனிதர்களின் நடவடிக்கை காரணமாக ஏற்படும் காலநிலை மாற்றமானது பூமியின் சுழற்சியை பாதிக்கிறது என்று விஞ்ஞானிகள் கூறியுள்ளார்கள். இதனால் நம் பூமி ஒரு பக்கமாக சாய தொடங்கியுள்ளதாகவும் கூறுகிறார்கள். பூமியில் இரவு பகல் தலைகீழாய் மாற வாய்ப்புள்ளது என்றும் எச்சரிக்கின்றார்கள். அதனை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்த பிரபஞ்சத்தில் உயிர்கள் வாழக்கூடிய ஒரே கிரகமாக நம் பூமி உள்ளது. பிரபஞ்சத்தில் வெவ்வேறு சூரிய குடும்பங்களில் உயிர்கள் வாழ்வதற்கு வாய்ப்பிருக்கும் கிரகங்களாக சில அடையாளம் காணப்பட்டாலும் கூட அங்கு இதுவரை எந்த உயிர்களையும் நாம் கண்டுபிடிக்கவில்லை. இந்த நிலையில் நம் பூமியில் மனித நடவடிக்கை காரணமாக மோசமான காலநிலை மாற்றம் ஏற்பட்டுள்ளது என்றும் இது பூமியின் சுழற்சியில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளார்கள். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. தன்னைத்தானே சுற்றும் போது பூமியில் வளிமண்டலங்கள் ஆக்டிவாக இருக்கின்றன. மிக முக்கியமாக சூரிய ஒளி ஒரே இடத்தில் படாமல் இந்த சுழற்சி பாதுகாக்கிறது. ஒருவேளை இது சுழலாமல் இருந்தால் பூமி ஒரு பக்கம் வெளிச்சமாகவும் மறுபக்கம் இருளாகவும் இருக்கும். இதனால் சூரியனிலிருந்து வெளிவரும் புற ஊதா கதிர்கள் பூமியின் வெளிச்சமான பகுதியை பாலைவனம் போல மாற்றிவிடும். இந்த காலத்தில் நாம் அனைவரும் நிலத்தடி நீரையே நம்பியுள்ளோம். இதனால் கிட்டத்தட்ட எல்லா இடங்களிலும் நிலத்தடி நீரை எடுக்க போர் போடப்படுகிறது. இது போல அதிகப்படியாக நிலத்தடி நீரை பிரித்தெடுப்பதால் நம் பூமியின் சுழற்சியில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். ஷியோல் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் அதிகப்படியாக போர் போட்டு நீரை உறிஞ்சுவதால் அது பூமியின் சுழற்சியை பாதிப்பதாக அவர்கள் கூறுகிறார்கள். 1993 முதல் 2010 வரையிலான 20 ஆண்டுகளில் மட்டும் நிலத்தடி நீரை அதிகப்படியாக உறிஞ்சி எடுப்பதால் பூமியின் துருவமானது கிழக்கு நோக்கி சுமார் 80 சென்டிமீட்டர்கள் நகர்ந்துள்ளதாக வல்லுநர்கள் எச்சரித்துள்ளார்கள். 2150 ஜிகாட்டன் நிலத்தடி நீரை உறிஞ்சி எடுத்துள்ளதாகவும் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த அளவிற்கு நாம் நீரை வெளியேற்றியதால் கடல் மட்டம் சுமார் 0.24 அங்குலம் வரை உயர்ந்துள்ள நிலையில் இதனால் பூமியின் சுழற்சி 4.36 சென்டிமீட்டர் என்ற விகிதத்தில் நகர்ந்திருப்பதாகவும் ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். குறிப்பாக மேற்கு வட அமெரிக்கா மற்றும் வடமேற்கு இந்திய பகுதிகளில்தான் நிலத்தடி நீர் அதிக அளவில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றார்கள். இப்படி பூமி ஒரு பக்கமாக சாய்ந்து சுழல்வது அதிகரிக்கும் போது மே மாதத்தில் டிசம்பர் போல குளிரடிக்கும் என்றும் டிசம்பர் மாதத்தில் மே மாதம் போல வெயில் கொளுத்தும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். இதனால் பூமி நிலத்தடி நீரின்றி வறண்டுவிடும் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான். ஆனால் கண்ணுக்கு எளிதாக புலப்படாத பல விளைவுகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றார்கள். பூமி ஏற்கனவே சாய்ந்துதானே சுற்றுகிறது என்றால் ஆம், சூரியனை சுற்றி வரும் பூமி ஒரு பக்கமாக சாய்ந்த நிலையில் தான் சுற்றுகிறது. இந்த சாய்மானம் 23.5 டிகிரி என்ற அளவில் தெரிவிக்கப்பட்டது. இப்போது நிலத்தடி நீர் அதிகமாக உறிஞ்சப்பட்டதால் 80 சென்டிமீட்டர் வரையில் மேலும் சாய்ந்திருப்பதாக ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள். எனவே தண்ணீர் நுகர்வுக்காக முழுமையாக நிலத்தடி நீரை சார்ந்திருக்காமல் மற்ற வளங்களையும் பயன்படுத்த வேண்டும் என்று அறிவியலாளர்கள் பரிந்துரை செய்கின்றார்கள். இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எங்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ.